இந்த 50 நாட்கள் தாவேகாவுடைய ஆட்சிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தாவேகா எந்த மாரி செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ நேற்றோ முந்தா நேற்றோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம அந்த பிளான்ட், அந்த வாட்டர் பிளான்ட், அந்த சால்ட் வாட்டர் குடிநீர் ஆகிற திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பிளான்ட் கொண்டு வந்தது யார், எப்போ கொண்டு வந்தது? ஐ திங்க் ஸோ 2013 இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணியை செஞ்சு முடிச்சாங்க. தெரிஞ்சு 2000 அவங்க வந்ததுக்கப்புறம் அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொண்டு வந்தது திமுக தான், அதை திறந்து வச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களால கல்வெட்டு மட்டும்தான் உடைக்க முடியுமே தவிர்த்து அவங்களெல்லாம் இது பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்கள போட்ட அந்த அந்த ஸ்டாலின்ற பேரை தூக்கிட்டு அவங்க வேற பெயிண்ட் தான் அடிக்க முடியுமே தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. அது எப்படி சொல்கிறது சார், எப்படி பேசுகிறதுனே தெரியல. 50 நாள் அரசுங்கிறது ஏதோ ஒரு, இப்போ நான் சொல்ல போனேன்னா நாங்களாம் வட மாநிலத்தில் வாழ்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார். சார் நீங்கள் எங்களுக்கு திட்டங்கள் தர தேவையில்லை, இலவசம் 6 கேஸு தர தேவையில்லை, 6 சிலிண்டர் தர தேவையில்லை. நீங்கள் 2500 தர்றங்கிறீங்க, அது தர்றீங்களோ தரலையா அதெல்லாம் எங்களுக்கு, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் நிம்மதியாக இருக்கணும் சார். எங்கே பார்த்தாலும் காலையில் பத்திரிக்கையை திறந்தா கொலை கொள்ளை, அதுக்கப்புறம் கடத்தல், போதை பிரச்சனை. இவங்க கட்சியிலேயே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்கள் மத்தியில் கட்சியை வளர்க்குற மாதிரி, விதைக்கிற மாதிரி பேசுகிறது. இதெல்லாம் மக்கள் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது சார். நான் ஒரே கேள்வி கேட்குறேன். தயவு செய்து முதல்வர் மீடியாவை ப்ரெஸ் மீட்டை சந்திக்க சொல்லுங்கள் தயவுசெய்து. இது என்ன அன்பான வேண்டுகோள். அவர் காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் சட்டசபையில் இருக்கிறாரு, அங்கேயே சாப்பிட்டாரு, அங்கேயே இருந்தாருங்க, அது எங்களுக்கு தேவையில்லை சார். ஈவினிங் மேலே அவர் எங்கே சார் இருக்கிறாரு? எங்கேயாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போகிறாரா? அல்லது மக்கள் ஈவினிங் மேலே, அதாவது 6 மணிக்கு மேலே அவரை யாரையாவது சந்திக்க முடியுதா? ஏதாவது 50 நாளில் நான் அந்த மாதிரி பத்திரிக்கையில் பார்க்கல. ஈவினிங் 7 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே முதல்வர் ஸ்டாலின் அப்படி இல்லை, எந்த நேரத்துலையும் போய் சந்தித்தாங்க. கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், மற்ற மக்களை போய் அவர் சந்திக்கிறதா இருக்கட்டும். நைட்டு 11 ஏன் சார், இந்த உதாரணத்துக்கு இந்த 41 உயிர் பலியாச்ச அந்த அன்னைக்கே மிட் நைட்லேயே ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போனார் சார். அப்பவும் அதுலேயும் கூட அவர் என்ன பேசினார், யாருமே சொந்த மக்களை அதாவது சொந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மக்களை யாருமே சாவடிக்க மாட்டாங்க அப்படின்னு பெருந்தன்மையாக ஸ்டாலின் சொன்னார், விஜயை விட்டு கொடுக்காம. அப்போ அதெல்லாம் பெருந்தன்மை எல்லாமே இருக்குது சார். 50 நாள் இவர் ஆட்சி செய்கிறது இன்னும் சொல்ல போனால் ஸ்டிக்கர் விட்டுற அரசாங்கமாக தான் சார் இருக்குது. நேற்று ஒரு முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த நம்ம அது பேர் என்ன, திருமலிச்சை, அது இந்த நம்ம கோவளத்துலேருந்து இங்கே போவோமே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அது அங்கே போய் பார்த்தேன் சார். நான் யதார்த்தமாக போனேன் சார். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுக்கிறார் சார். 1 வருஷம் அது கட்டி வச்சிருக்கிறார் சார் இவர் ஸ்டாலின். இவர் ஈஸியாக போய் திறந்து வைக்கிறார். ஸ்டிக்கரை மாற்றி அவங்க இது மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லையா? நீங்கள் திட்டங்கள் போடுங்க சார், அது ஓகே. சட்டங்கள் உடனே செய்யலாம். நீங்கள் உங்கள் ரீல்ஸ் படி பார்த்தா கூட சட்டங்கள், கொலை கற்பழிப்பெல்லாம் போலீஸை வச்சு இவங்க துரித நடவடிக்கை எடுக்கலாம். சிங்கப்பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் எங்கேயுமே அந்த போலீஸை இப்போ பார்க்குறதே இல்லை சார். சிங்கப்பெண் போலீஸ் எங்கேனே இருக்கிறாங்களான்னு எனக்கே தெரியல. நீங்கள் கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்கள் ப்ளீஸ். அந்த ஜீப்பெல்லாம் நான் அந்த அன்னைக்கு பார்த்தேன், ஃபோட்டோவில் பெருசாக பார்த்தேன். இப்போ நான் எங்கேயும் பார்க்குற மாதிரி தெரியல சார். இப்போ இதை எப்படி நான் எடுத்துக்கிறது 50 நாள் ஆட்சியை? ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஆனாலும் டிஎம்கே அரசாங்கம் தான் சார் எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. 50 நாள் கவர்மெண்ட் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. திமுகவுடைய திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களோட திட்டங்களை, அவங்களுடைய செயல்பாடுகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆட்சியை. 50 ஆண்டுகள் சொல்கிற அளவுக்கு அவங்க எதுவுமே செய்யலை. இதே நீங்கள் திமுக ஆட்சி பற்றி கேட்டிங்கன்னா, அவங்க 50 ஆண்டுகளில் பேண்டமிக் டைமில் அவங்க எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுருக்காங்க. 50 ஆண்டுகளில் இவங்க சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இவங்க 50 ஆண்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, திமுகவுடைய 50 நாட்களில் திமுகவுடைய செயல் திட்டங்களில் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களோட ஆட்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்ன வச்சுன்னா, அந்த சிங்கப்பெண் படை, அது அம்மா பெட்ரோல்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தப்போ அதுக்கப்புறம் அது ஒரு
பிங்க் பெட்ரோல் அதை மாற்றுறாங்க. இப்போ வந்து அதே சிங்கப்பெண் படையாக மாற்றி இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சில நிறைய இது இருக்குது. ஏன்னு சொல்ல போனால் அம்மா உணவகத்திலே அவருடைய ஃபோட்டோ, விஜயோடைய ஃபோட்டோ, மு.க. ஸ்டாலின் வந்தார், அவரோட ஃபோட்டோ கூட மாற்றலை, அம்மாவுடைய லெகசி அப்படி எடுத்துகிட்டு வந்தார். இப்போ இவர் வந்து சாதனை புரிந்த மாதிரி அவருடைய ஃபோட்டோ வச்சு இது பண்ணிட்டுருக்காரு. 50 ஆண்டுகளில் அவர் எடுத்துகிட்டு வந்த திட்டங்கள் மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறல. இன்னும் ஆட்சி தான் மாறி இருக்குது, காட்சி இன்னும் மாறல. அதே எல்லாமே அதே தான் இருக்குது. 1000 ரூபா கொடுக்குறாரு, ஸ்டாலின் சார் கொடுத்தது தான் கொடுக்குறாரு. அவர் என்னென்ன செய்தார் அதே தான் பின்பற்றுறாரு. மாற்றம் ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் மாற்றமே ஒன்றும் கிடையாது. 50 நாளில் சிங்கப்பெண் வந்து பேர் தான் நல்லா இருக்குது ஒழிய சிங்கப்பெண் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு எனக்கே தெரில. சிங்கப்பெண் பேர் தானே ஒழிய மற்றபடி எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இன்னும் ஒன்றும் அதான் ஒரே வார்த்தையில்னா ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறல. இன்னும் 1 வருஷம் ஆனாலும் காட்சி மாறுதா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ தான் தெரியும் இந்த தாவக்காரனுடைய அரசினுடைய இது. என்ன சார், ஆமை வேகத்தில் தான் சார் போய்கிட்டு இருக்கு. ஆமை வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் சுறுசுறுப்பாக ஒன்றும் இல்லை. ஒன்றும் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களுக்கு ஒன்றும் அப்படி பண்ணாத மாதிரி தெரியலை. பஸ்ஸுகள்லாம் இப்போ ரொம்ப லேட்டாக, பஸ்ஸுகள்லாம் இப்போ வந்து முன்ன மாதிரி முன்னெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பஸ்ஸு வந்து ரொம்ப லேட்டாக வருது. ரெண்டாவது பஸ்ஸு வந்து எப்போவுமே ரொம்ப பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. முன்னையெல்லாம் வந்து கூட்டமே இல்லாமல் இருக்கும், இப்போ நான் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. இப்போ அவர் விஜய் சொல்லிக்கிற அரசியல் வந்து 2500 ரூபா வந்து கொடுக்க முடியாது, 6 சிலிண்டரும் கொடுக்க முடியாது, அதனால தாய்மாமன் சீதனும் கொடுக்க முடியாது. ஒரு வருஷனுடைய பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி தான். அவர் கொடுத்துக்கிறது வந்து 12 லட்சம் கோடி ஆகுது. அவர் வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்க முடியும் அவரால். அதனால் ஆட்சி நடத்துறது அவரால் முடியுமோ முடியாது தெரில. அதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு நிலவரம். ஆனால் சொல்லியிருக்காங்க 6 மாதம் போரு 6 மாதம் போருன்னு. 6 மாதம் பொறுத்தவொடனே என்ன செய்வார்னு தெரில. உன்ன போல தான் நானும் பார்க்கணும் டிவியில். 50 நாளில் ஓரளவு தெரியாது. இருந்தாலும் வந்து இப்போதைக்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ரோடு வீடு அது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழித்து இதெல்லாம் மாறி இருக்குதான்னு பாருங்கள். மாறி இருந்தால் அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, மனநல காப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பழைய மனநல பாகத்துக்கும் பக்கத்தில் ஒன்று பில்டிங் கட்டிருக்கிறாரு ஸ்டாலின் சார். அவர் அதை பாருங்கள், முதல்ல அதை காமிங்க ஃபஸ்ட்டு. என்ன இல்லை, ஏன் மாற்றம் கொண்டு வரணும்? இளைஞர்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் மாற்றம் கொண்டு வரணும்? இது சரியில்லை, அரிசி கிடைக்கல, உப்பு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, மின்சாரம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நீ மாற்றம் கொண்டு வர. அதை பற்றி கரவல். நாங்கள் 67 எலெக்ஷனில் அரிசி கிடைக்கல எங்களுக்கு, எலிக்கறி சாப்பிடுனாரு பக்தவச்சல். அதனால் நாங்கள் மாற்றணும். நாங்கள் அப்போல்லாம் 18, 16, 17 வயசு எனக்கெல்லாம். நாங்கள் அப்போ அண்ணானுடைய இது அது மாற்றம் கொண்டு வரதுக்கு கரெக்டு. இப்போ என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா போயின்னுக்குது. 2 திராவிட கட்சிகளும் நல்லா தான் செய்தாங்க, எதுவும் நல்லா செய்யலைன்னு சொல்ல முடியாது. 2 திராவிட கட்சியும் நல்லா செய்யணும். ஏன் மாற்றம்? சும்மா ஏதோ ஒன்று இளைஞர்களுக்கு என்ன குறை வச்சிட்டாரு ஸ்டாலின் சார் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், என்ன குறை வச்சிட்டாங்க? இல்லை இளைஞர்கள்லாம் நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது கட்டுப்படுத்தினாங்களா? அப்புறம் என்னது ஆட்சி மாற்றன்றீங்க? மாற்றமே தேவையில்லை. சரி, மார்க்கெட்டும் கொண்டு வந்துட்டீங்க, பார்க்கலாம். அது உண்மையானது தான். திமுகவுடைய ஸ்டிக்கர் தான் இது, சிங்கப்பெண்ணுடைய ஸ்டிக்கர் தான் இது. அதுக்கிட்டு தனியாக பட்ஜெட் ஒதுக்கல, அதுக்கிட்டு தனியாக ஒரு வாகனம் வாங்கலை, எந்த ஒரு நலத்திட்டமாக அவர் பண்ணல. இது வரைக்கும் அவர் வாய் திறக்காத சிஎம்மாக இருக்கிறாரு. ஆனால் சொல்கிறது உண்மைதான், பொம்மை சிஎம்ன்றது வந்து பொருத்தமானது வந்து அவருக்கு. அதனால் இவர் வந்து கோடையமாக இருந்து என்ன சாதிக்க போகிறாரு? அவரால் சாதிக்க முடியல, இவர் போய் சாதிக்க போகிறாரு. அதாவது அவங்க வந்து கவர்ச்சியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ஜெயிச்சு வந்துட்டாங்க, அவங்க உண்மையாக ஜெயிச்சு வந்துட்டாங்க. இப்போ எப்படியோ வந்தாச்சு, அவங்களுக்கு காலம் டைம் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் தான் டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு கடை ஒரு பையனை வேலைக்கு சேர்க்குறான், அவன் எப்படி வேலை பார்க்கணும், ஒரு 2 மாதம் 3 மாதம் கிரேஸ் பீரியடும்பாங்க. அது மாதிரி டைம் கொடுக்கணும் இல்லையா? பின்ன இவர் நல்லா ஆட்சி புரியுறாரு, கெட்ட ஆட்சி பண்ணிடுறாரு அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. ப்ரைமரி அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த ஆட்சியில் வந்து பூகம்பம் வருது, இந்த ஆட்சியில் கரண்ட்டு கட்டு, இந்த ஆட்சியில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறது வந்து நான் எந்த கட்சின்னு சொல்ல, எல்லா கட்சியும் சொல்கிறேன். அது இயற்கையாக நடக்கக்கூடியது. இந்த திருடன் எப்போவுமே இருக்கிறான்,
கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளை, கற்பழிப்பு, லவ்வு, அது இது இந்த மாதிரி இந்த கஞ்சா அப்படிங்கிறலாம் எல்லா ஆட்சியிலையும் தொடருது தான். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு 6 மாதம், ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து இந்த ஆட்சி இவங்களுக்கு இப்போ தானே வந்து புதுசு தானே, பழகணும்ல. அதனால் ஒரு டைம் கொடுக்கணும். மற்றபடிக்கு இவங்க சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்க இல்லை அப்படின்லாம் இல்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியும். இப்போ எதையும் சொல்ல முடியாது. வேணா ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து, இப்போ 2 மாதம் தான் ஆகுது, புதுசாக வந்திருக்கிறாங்க. அதனால் இனிமேல் தான் அவங்க என்ன எங்கன்னு சொல்ல முடியும். எடுத்த எடுப்பில் இவங்க வந்து ஆட்சி பண்ணுறது சரியில்லை, அல்லது இவங்க சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி, இல்லை இவங்க எந்த இதுலேயும் அன்ஃபிட்டு அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். என்ன புதுசு தானே, அவங்க புதுசு.